அனைவருக்கும் மணிமாறன் கதிரேசனின் அன்பு வணக்கங்கள். எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே தீபாவளியை நல்ல விதமா சிறப்பா கொண்டாடி இருப்பீங்க. எல்லாரும் மகிழ்ச்சியா கொண்டாடினதுல வந்து மிக்கவே நன்றி. அண்ட் இந்த தீபாவளி வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஸ்பெஷல் தீபாவளின்னே சொல்லலாம். ஏன்னா நான் வந்து என்னோட தீபாவளி விஷஸ் வந்து நிறைய இந்த சப்ஸ்கிரைபர் இருந்து நிறைய பேர்ட்டு இருந்து தீபாவளி விஷஸ் வந்திருந்தது. ரொம்பவே சந்தோஷம் எனக்கு. ஸோ தீபாவளினால என்னால் நேற்று அந்த மண்டே அன்னைக்கு போட முடியல. ஸோ மண்டே வந்து ஹாலிடே. ஸோ வீட்லேயும் சுத்தமாக நெட்ஒர்க் சுத்தமாகவே இல்லை. ஸோ அதை வந்து நான் இன்னைக்கு 2 வீடியோவாக நான் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுறேன். 66 and 67. ஏன்னா நேற்று வரைக்கும் 65 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம 67 பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம டாபிக் வந்து போகலாம். இந்த ஜிஎஸ்டி அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நாட் அ சப்ளை. அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா எதெல்லாம் வந்து சப்ளையாக ட்ரீட் பண்ணணும், எதையெல்லாம் வந்து சப்ளையாக ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ நான் என்ன சொன்னேன்னா இந்த ஜிஎஸ்டி கன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது வந்து இது சப்ளை ஆஃப் சர்வீசஸ் தான் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொன்னோம். ஸோ இது சப்ளை ஆஃப் சர்வீசஸ்ங்கிறது வந்து ஷெட்யூல் 2ல சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம சொன்னோம். இப்போ நம்ம அதே தான் பார்க்குறோம். இது அதில் நாட் அ சப்ளை ஷெட்யூல் 3ல வந்து இதெல்லாம் வந்து சப்ளையே இல்லை அப்படிங்கிறத பற்றி சொல்லுது. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம பார்க்க போற நாட் அ சப்ளை அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷெட்யூல் 3ல செக்ஷன் 7ல இது ஆல்ரெடி வந்து நான் சொன்னதுதான். என்ன சொன்னேன்னா நம்ம வந்து முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது எதெல்லாம் சப்ளை, எதெல்லாம் நாட் அ சப்ளை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஷெட்யூல் 2ல நம்ம வந்து சப்ளை அப்படிங்கிறத பார்க்கும்போதே இந்த என்டையர் கன்சிடரேஷன் ஹாஸ் பின் ரிசீவ்டு அப்படின்னா என்ன சொன்னா, நான் வந்து பணம் வந்து முழுசா வாங்குறேன் எப்போனா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லா முடிஞ்சு சர்டிபிகேட் ஆஃப் கம்ப்ளீஷன் நான் வாங்கினதுக்கு அப்புறமோ அல்லது ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் ஆக்குபேஷன் வந்ததுக்கு அப்புறமோ நான் கன்சிடரேஷன் ரிசீவ் பண்றேன்னா எனக்கு வந்து அங்க ஜிஎஸ்டி வராது. இது நாட் அ சப்ளை அப்படிங்கிறது நான் சொன்னேன். அதைத்தான் இந்த ஷெட்யூல் 3ல கிளியரா சொல்றாங்க. ஸோ நெய்தர் சப்ளை ஆஃப் குட்ஸ் நாட் சப்ளை ஆஃப் சர்வீசஸ். இது வந்து குட்ஸும் இல்லை, சர்வீசஸும் இல்லை. ஏன் இதை வந்து இங்க மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா, அப்போ முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், அது சப்ளை ஆஃப் சர்வீசஸ்ல இல்லைங்கிறத தான் பார்த்தோம். ஷெட்யூல் 2ல வந்து பாத்தீங்கன்னா இது சர்வீசஸ் இல்லை அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்தோமே தவிர, அப்போ அது குட்ஸா ட்ரீட் ஆகுமோ அப்படின்னு ஒரு டவுட் வரும் நமக்கு இல்லையா? ஸோ இது சப்ளை ஆஃப் சர்வீசஸ் இல்லை அப்படின்னா அப்போ இது குட்ஸா? அப்போ குட்ஸ்னா நான் என்ன பண்ணணும், டாக்ஸ் கட்டணும். அப்போ அதுக்கு என்ன ரேட் வரும் அப்படிங்கிற டவுட் நமக்கு வந்துட்டே இருக்கும் இல்லையா? அந்த கிளாரிட்டி வர்றதுக்காக தான் இந்த ஷெட்யூல் 3ல இது நெய்தர் சப்ளை ஆஃப் குட்ஸ் நார் சப்ளை ஆஃப் சர்வீசஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இது என்னன்னா நம்ம நேற்று அதாவது இதுக்கு முன்னாடி அந்த கிளாஸஸ்ல பார்த்ததுதான். என்ன பார்த்தோம் அப்படின்னா இதுல சர்டிபிகேஷன் அதாவது கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்னா என்னன்னு நமக்கு தெரியும். அதே நேரத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஆக்குபேஷன்னா என்னங்கிறது நமக்கு தெரியும். எப்போ வந்து ஒரு வீடு கட்டி கம்ப்ளீஷன் ஆஃப் சர்டிபிகேஷன் வாங்கினதுக்கு அப்புறமோ அல்லது ஃபர்ஸ்ட் ஆக்குபேஷன் வாங்கினதுக்கு அப்புறமோ whichever is earlier, இதுல எது ஃபர்ஸ்ட் நடக்குதோ அதுக்கு முன்னாடி அதுக்கு அப்புறமா நம்ம வந்து கஸ்டமர் கிட்ட இருந்து பணம் வாங்கணும் அப்படின்னா அது குட்ஸ்லயும் வராது, சர்வீசஸ்லயும் வராது. இட் மீன்ஸ் வாட், அது வந்து ஜிஎஸ்டிங்கிற கேட்டகரியில வராது. அது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஸ்டேட் லிஸ்ட்ல நமக்கு என்ன ஆயிடும்னா போயிடும். ஸோ அதைத்தான் வந்து இங்க கிளியரா கிளாஸ் 5ல 5B. ஸோ இதுவும் அங்கதான் சொல்றாங்க. ஸோ ஷெட்யூல் 2ல என்ன சொல்லியிருக்கு, சேல் ஆஃப் பில்டிங் அப்படிங்கிறத சொன்னதை தான் திரும்ப இங்க ஷெட்யூல் 3ல நாட் அ சப்ளை. இங்க நாட் அ சப்ளைங்கிறதுல மெயின் இங்க எதுக்காக திரும்ப அதை ரிப்பீட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ் ஒன் ரிப்பீட்டட் ஒன்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் குட்ஸ். ஸோ அங்க சர்வீசஸ் மட்டும்தான் பேசியிருக்காங்க, எதை பத்தி பேசல, குட்ஸை பத்தி பேசல. ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரியான கேட்டகரி வந்து குட்ஸ்லயும் வரல, சர்வீசஸ்லயும் வரல அப்படிங்கிறத பத்தி இங்க கிளியரா சொல்றாங்க. ஓகே, ஸோ இது இல்லஸ்ட்ரேஷன் வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், அக்ஷயா பில்டர் வந்து had given possession of residential flat to customer Mr. Suresh.
பிஃபோர் கெட்டிங் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட். ஸோ மிஸ்டர் சுரேஷ்ங்கிறவர் வந்து கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு முன்னாடி அக்ஷயா பில்டர்ட்ட வந்து வாங்கிட்டார். ஸோ அக்ஷயா பில்டர் வந்து சேல் பண்ணிருச்சு பிஃபோர் கம்ப்ளீஷன் ஆஃப் சர்டிஃபிகேட். இப்போ வந்து பாலாஜிங்கிறவர் வந்து சுரேஷோட ஃப்ரெண்டு. ஸோ சுரேஷ் என்ன சொல்றாரு, வீடு நல்லா இருக்குமா, நீ வேணா வாங்கிக்க அப்படின்னு. பாலாஜி என்ன பண்றாருன்னா வாங்கணும்னு விருப்பப்படுறாரு. அப்ப பாலாஜி என்ன பண்றாரு, அக்ஷயா பில்டரை வந்து அப்ரோச் பண்ணி, அதான் ஃபர்ஸ்ட் ஆக்குபேஷன் முடிஞ்சிருச்சுல, நான் வந்து ஜிஎஸ்டி கட்ட தேவையில்லைல, அதனால நான் ஜிஎஸ்டி பேமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஜிஎஸ்டி பேமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்ப அந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, இங்க இவர் வந்து பாலாஜி உள்ள வந்ததுனால ஃபர்ஸ்ட் ஆக்குபேஷன் வந்துருமா அப்படின்னா, கண்டிப்பா அது வந்து ஃபர்ஸ்ட் ஆக்குபேஷன் கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆக்குபேஷன்னா என்னங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். பிகாஸ் ஆஃப் இந்த சுரேஷுக்கு வந்து சேல் பண்ணதுனால ஃபர்ஸ்ட் ஆக்குபேஷன் வந்துருச்சு, அதனால நான் ஜிஎஸ்டி கட்ட மாட்டேன் அப்படின்னு மிஸ்டர் பாலாஜி வந்து ஆர்கியூ பண்றது இட்ஸ் ராங். ஸோ அப்ப இந்த இடத்துல வந்து பாலாஜி வாங்கும் போதும் என்ன வரும், ஜிஎஸ்டி வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி வரும். ஸோ இது என்ன பர்பஸ்க்காக சொல்றேன் அப்படின்னா, இட்ஸ் ஒன்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் இந்த நம்ம பார்த்த ஷெட்யூல் கேட்டகரியில. ஸோ ஷெட்யூல் 3ல இந்த நாட் அ சேல் அதாவது நாட் அ சப்ளைங்கிறதுல குட்ஸ் ஆர் சர்வீசஸ்ல இந்த இல்லஸ்ட்ரேஷன் வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா வராது. இந்த இல்லஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் பாலாஜி வந்து பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இப்போ நம்ம பார்த்த நாட் அ சப்ளைங்கிற கான்செப்ட். நாளைக்கு வந்து நம்ம இன்னொரு கான்செப்ட் வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.